ஓகே. ஸோ இப்போ நம்ம கோல்டு பீஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போது அதோட இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம பார்க்கணும்னா, அது வந்து இந்த கோல்டு பீஸோட யூனிட் ப்ரைஸ். இப்போ புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கும். என்னடா இது இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கிராமோட விலை வந்து இவ்வளோ இருக்குது. ஆனால் இந்த கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் வந்து ரூ. 78 ரூ. 79 வித்துட்டுருக்கு. இது என்னடா ரூ. 79, ஆனால் மார்க்கெட்டில் 1 கிராம் தங்கத்தோட விலை இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கே, இது எப்படி இது ரூ. 79 விற்கிறாங்க, இது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல் கோல்டோட ரேட்டுக்கும் இந்த கோல்டு பீஸோட ரேட்டுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது. அது ஏறும்போது இதுவும் ஏறும், இது இறங்கும்போது இதுவும் இறங்கும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து ஈஸியஸ்ட் ஈக்குவேஷன். சிம்பிளாக மேட்டராக சொல்லணும்னா உங்களுக்கு இதுதான் வந்து சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். லெட்ஸே சப்போஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி 79 இருக்கும்போது நீங்கள் ஒரு 20,000 நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா, நாளைக்கு வந்து நியூஸில் வந்து இந்த தங்கம் விலை வந்து ரூ. 1000 ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களோட இந்த கோல்டு பீஸோட விலையும் ஈக்குவலன்ட் டு ரூ. 1000 அது ஏறி இருக்கும். ஸோ அது எப்படி ஏறி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை பற்றி நம்ம பேசணும்னா அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. பட் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, கோல்டோட விலை ஒரு ரூ. 1000 ஏறி இருக்குன்னா உங்களோட அந்த கோல்டு பீஸோட ரேட்டும் ஈக்குவலண்ட் ஆஃப் ரூ. 1000 அதுவும் ஏறும். ஸோ அது வந்து இது. ஸோ ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஒன்லி திங் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, நீங்கள் ஒரு இப்போ இருக்கிற மாதிரி ₹79 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அது எப்போ ஏறும்னு சொன்னால் உங்களோட கோல்டு விலை ஏறும்போது அது ஏறும். கோல்டு விலை இறங்குச்சுன்னா இதுவும் இறங்கும். அவ்வளோதான். ஸோ இன் கன்க்ளூஷன், நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம போய் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ½ டே நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கணும். நீங்கள் குடும்பத்தோடு போய் ஒரு கடைக்கு போயிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ஒரு டிசைன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு ½ டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களால் முடியல, ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான தொகை இல்லை, என்கிட்ட இப்போ இவ்வளோ காசு இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன், இப்பப்போ போயிட்டு அப்படி அப்படியே வாங்கிட்டே வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கோல்டு பீஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன். நீங்கள் எப்பப்போ காசு இருக்கோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்கிட்டே வந்தீங்கன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான அமௌண்ட்டாக இருக்கும். அந்த இதை வந்து நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு ஒரு நகை வாங்கணுமோ அந்த கோல்டு பீஸை நீங்கள் செல் பண்ணிவிட்டு அந்த ஃபிசிக்கல் கோல்டை வந்து நீங்கள் அந்த காசு உங்களுக்கு உடனே டிமேட்டில் வந்துடும். அந்த காசை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.